நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நிற்கிறாங்க இல்லையா, இந்த சீட்டை எனக்கு கொடுக்குன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்காக வரல. நான் இங்க எந்த சீட்ல நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். இவங்களுக்காக. அதனால்தான் முதல்ல சொன்னேன், இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக, தேசிய கொடிக்காக. அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அடுத்த தேர்தல் வருமா வராதா, இவங்க வந்தா அப்படின்னு அறிஞர்கள் பயப்படுறாங்க. அறிஞர்கள் அவங்க பயம் மட்டும் பட்டா போதும். நாம செயல்படணும். மறந்துடாதீங்க, உங்கள் விரல் அசைவில் இந்த சரித்திரத்தை மாற்ற முடியும். உங்களால செய்ய முடியும். ஆமா, இப்ப என்ன பார்த்து கை தட்டிட்டு மறந்து விடக்கூடாது. உங்க கடமைய நாம 60 வருஷமா சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நான் திருப்பிள்ளையில இருந்து உங்களை பார்த்து கை தட்டல் வாங்கிட்டே இருக்கேன். ஆனால் இப்ப எனக்கு உங்களுடைய அந்த ஒரு விரலில் ஒரு புள்ளி, அதுவும் இந்த கட்சிக்காக, இந்த ஏரியாவுக்காக, பாராளுமன்றத்தில் நம் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக. ஆனா இதுல எங்க மாடல் தான் சிறப்பு, குஜராத் மாடல் தான் சிறப்பு, திராவிட மாடல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இனிமேல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பொய்க்கான மலர் வளையம் அது தாமரை பூக்களால் ஆன மலர் வளையம். அதாவது நாயகன் படத்துல ஒரு டைலாக் வரும், அடிச்சா தான் அடியில் இருந்து தப்ப முடியும். ஆனா ஜனநாயக நாட்டில் ஆளை அடிக்க முடியாது, ஆனா ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம். அப்படி திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். வறுமையை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கல்வியின்மை, வேலை வாய்ப்பின்மை, என்ன இப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு. முக்கியமா சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க துணிந்திருக்கிறார். அதனாலதான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்க வந்து நிக்கிறோம். நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே, விமர்சனம் பண்றது எங்க கடமை, உங்க கடமையும் கூட. ஆனால் ஆபத்துன்னு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு, வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு, அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. இந்த தேரை, இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்.